ஐயாவும் சின்னையாவும் சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருக்கலாம். இப்ப எங்களுக்குள்ள கீழே வரைக்கும் கிளை வரைக்கும் அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க. இங்க இருக்கிறவங்க நாங்களாம் சரியா கிளை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஆள் பிடிக்க போறாங்க. ஆள் பிடிச்சி ஒரு அதாவது எப்படின்னா அதிருப்தியா இருக்கிறவங்க, பொறுப்பு வேணுங்கிறவங்க சில பேர்த்த பொறுப்பு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்படி பண்ணும்போது ரெண்டும் பிளவுபட்டு போயிடும். பிளவுபட்டு போன பின்னாடி ஒரு கால் நீங்க கட்டாயம் சேர்ந்து தான் ஆகணும். சேர்றீங்கன்னு வச்சுங்க, ஐயா ஐயா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நீங்க சேர்றீங்கன்னா அன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் கீழே இருக்க தொண்டரோட மனசு சேராது. இது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். நான் உங்க காலத்தொட்டு கேட்கிறேன், 2 நாள் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்னொன்னுங்க தலைவர் பதவியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மாட்டுகிறார். அப்ப பேசப்படுகிறது. அண்ணா சையது துரைசாமி வந்து பேசுறாரு. பேசி முடிச்சோடனே மாநாட்டில் தலைவரை அறிவிக்கிறேன்னு சொன்னார். கடிதம் கொடுத்துட்டார். இதெல்லாம் சொல்லாமல் தெரியல, அதிக பிரசங்கத்தனமா என் மனசில் இருக்கிறது என் வாழ்க்கை நான் தான் சொல்லிட்டேனே, இதை பற்றியும் கவலை இல்லைங்க. முந்தானத்தை கூட நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்கில் சொல்லிருக்காரு, என்னை எடுத்து சேலத்தில் தான் அரசியல் பண்ணுறாங்க, களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கார்த்தி சொன்னாராம், நான் பார்த்துக்கிறேன்னாராம். எங்கள் உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆனால் நாங்கள் கோலை இல்லை, ஆனால் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. களை எடுக்கிறேன்னு சொன்னாங்களாம். இதனால இப்படியெல்லாம் போயிட்டு அதை பின்னாடி 2 பேரும் ஒன்றும் சேர முடியாது. கையை ஒரு காலத்தை விட்டு கேட்டுக்கிறேன், 2 பேரும் இணைஞ்சு ஐயா சொல்றபடி கேட்டு நடந்துங்க.